மையம் துவக்கம். கோவையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறன்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ரத்னம் கல்வி குழுமத்தின் சார்பாக புதிய புல்வெளி கால்பந்து மைதானத்தில் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவக்க விழா ரத்ன குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் ஏ செந்தில் தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குனர், இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசுகையில், கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றியும், விளையாடுவதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி அதிலுள்ள தொழில்முறை பயன்கள், வேலை வாய்ப்புகள், இளைஞர் வாழ்வின் முன்னேற்றங்கள் குறித்தும் எடுத்து கூறினார். மேலும் ரத்னம் கோயம்புத்தூர் FC எனும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது. இதில் FC-க்கான மாணவர் சேர்க்கையும் நடைபெறுகிறது. இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்னம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார். விழாவில் துணைத் தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன், தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மாணிக்கம், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், விளையாட்டு வீரர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு இந்த பிரஸ் நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா, கோயம்புத்தூரில் வந்து ஃபுட்பால் வந்து பல காலமாக இங்கே ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருந்த சிட்டி தான். இங்கே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பெரிய ஆடியன்ஸும் இருக்குது. அதனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான். அதுக்கு ரத்தினம் வந்து நம்ம பல விஷயங்களில் அகாடமிக்ஸ்லேயும், பிளேஸ்மெண்ட்லேயும், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதிலெல்லாம் வந்து ஏற்கனவே பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் நீ அடுத்த லெவலில் போய் நம்ம நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்டிங் டீம்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு மிஸ்டர் ராமன் விஜயன், ஹூ வாஸ் அ ஃபுட்பால் டீமோட இந்தியாவோட கேப்டனாக இருந்தவர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஸ்கோர் பண்ணவர். அவர் எங்களுக்கு அறிமுகம் ஆனதுலேருந்து அவருடைய விஷனும் சரி, அவரை கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறமையும் சரி, ரொம்ப எங்கள் ரத்தினத்தினுடைய ஸ்டைலுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. இப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணி, அவரும் இப்போ சென்னையின் FC-யில் இருந்து இப்போ தான் அவரோட இது பீரியட் முடிஞ்சுது. அவரும் இங்கே வந்து இந்த விஷனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த முயற்சி மென்மேலும் மேலே போய் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து, நம்ம ரத்தினத்திலிருந்தும் ப்ளஸ் அதர் கோயம்புத்தூரில் லொக்கேஷன்ஸ்லேருந்தும் ஃபுட்பாலும் சரி, அதர் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, டாப் லெவல் லீக் டீம்ஸும் டாப் லெவல் பிளேயர்ஸும் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் இங்கே வந்து ரத்னம் கேம்பஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 11 கிராஸ் கோர்ட், அது வந்து பல இடங்களில் கிடையாது, ரொம்ப கம்மியானதாக இருக்குது, அதுக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணோம். அந்த கிரவுண்டில் தான் இப்போ நிற்கிறோம். இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங் ஃபார் அஸ். ஐ வில் கிவ் த opportunity our Raman Vijayan to take this forward to a national and international levels. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கும் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததுக்கு. ஏன்னா ஸ்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த கொங்கு பெல்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம், நிறைய பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லேயும் இருந்தும் இந்த கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லையும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த இடம், அது அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, இந்த பேஷனோட, ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து, இது மட்டும் கிடையாது, ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக, ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கும் பெரிய சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய, இந்த இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன். நிறைய பிளேயர்ஸை ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதுல என்னோட ஒர்க்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக, ஒரு பாதையாக, ஒரு தளமாக இது அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கோவை வாய்ஸ்.